மகர ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ரிலீஃப் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதம். என்ன சார் ரிலீஃபு? சனி பயிற்சிங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. அதனுடைய தாக்கம் குறையக்கூடிய அல்லது நிவர்த்தியாகக்கூடிய நேரம். சனி உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது 3ஆம் இடத்துல சனி, புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி இந்த மாத கடைசியில் உங்கள் ராசியில் இருக்கிற ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. இந்த 14ஆம் தேதிக்கு மேலே ஆக்சுவலாக 3ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தாருன்னா ஒரு மனசில் ஒரு பயத்தை கொடுப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை பற்றிய பயம் விலகும் மாதமாக இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுக்கிரன் குரு பரிவர்த்தனாயோகம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்ச பங்கத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் பற்றின கவலைகள் விலகும். மனசில் ஒரு தைரியம் வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருந்து உங்கள் அந்த ஆரோக்கியத்தை கஷ்டப்பட்டாங்கன்னா அவர்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை விலகிறது. 4ஆம் இடம் தான் பெட் சார்ந்த விஷயங்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இத்தனை நாளாக வீட்டை அடமானம் வச்சு தான் பணம் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அடமானத்தை மீட்டெடுப்பதற்கோ அல்லது பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு லோன் மாற்றி, ப்ரைவேட் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க்குக்கு மாற்றி அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ மொத்தத்தில் நல்ல மாற்றங்கள் துவங்கிவிட்டது. அடுத்த 3 வருஷம் உங்கள் லைஃப் தான், உங்கள் ராஜாங்கம் தான். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது, பிரேக்கே இருக்காது. ஒரு 2-3 நாள் தவிர 1, 2, 3, அதாவது மார்ச் மாதம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, அதுக்கப்புறம் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 24, 25, 26, 28, 29, 30, 31, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தாங்க உங்களுக்கு இல்லை இந்த மாதம். அது எதனால் அப்படின்னு கேட்டால் சந்திரன் அங்கங்கே சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். அதனால் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி விடியற்கால 2 மணி 17 நிமிடம் முதல் மார்ச் 14 மதியம் 12 மணி 58 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருப்பார். அந்த நாட்களில் சனி பார்வை இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பணக்குழப்பம், மனக்குழப்பம் ஸ்லைட்டாக இருக்கும். எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் மனஸ்தாபங்கள் விலகும் நாட்களாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்கள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் அவங்களே சொல்லுவாங்க, அம்மா அப்பா நான் இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய மனமாற்றத்தை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உடன்பிறப்புகள், குறிப்பாக இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். தொழில் விருத்தி ஏற்படும், வியாபார விருத்தி ஏற்படும், உத்தியோக விருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இல்லை 5 வருஷமாக 7 வருஷமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எந்த கம்பெனிலேயோ இல்லை எந்த பதவியில் இருந்தீங்களோ அந்த பதவியிலேருந்து உங்களை அனுப்பியிருப்பாங்க. அந்த நபர்களே, அந்த மேனேஜ்மெண்ட்டே வரும், சாரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திரும்பி வாங்க, உங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோட இன்க்ரிமெண்ட்டோடு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேலை இல்லாத நாட்களை நாங்கள் லீவாக கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம், ஹாஃப் சேலரி கொடுக்குறோன்னு பல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றம் ஏற்பட்டு பெருத்த லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். மூத்த சகோதரர்களால் உங்களுடைய கௌரவம் மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா அப்படி கிடையாது.
அதாவது என்றைக்குமே வளர்ச்சி வரும்போது அங்கங்கே தடைகள் இருக்கும். இந்த பழனிக்கு போயிருந்தீங்கன்னா அந்த பழனியில் வந்து விஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த விஞ்ச் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த விஞ்ச் அப்பப்போ வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அந்த விஞ்ச் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த விஞ்சுக்கு நடுவில் வந்து ஒரு பல் சக்கரம் இருக்கும். அந்த பல் சக்கரம் அது கீழே வராமல் அப்படி இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பல் சக்கரம் இப்படி இப்படி கிரிப்பு விழுந்து விழுந்து மேலே ஏறும். அதே மாதிரி இறங்கும்போது அந்த பல் சக்கரம் தான் நம்மளை ஸ்பீடாக வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்குது. இது வந்து இந்த இந்த டெக்னாலஜி வந்து நம்ம குன்னூருக்கு போகக்கூடிய, ஊட்டிக்கு போகக்கூடிய அந்த குன்னூர் மலைப்பாதை, அந்த மலைப்பாதை ட்ரெயின்லேயும் அந்த டெக்னாலஜி இருக்குது. அதுதான் அந்த மலை ரயில் வந்து கீழே உருண்டு வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் மேலே ஏறும்போது இந்த தடைகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சமயத்தில் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எதிரிகள் மறைமுகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைரெக்டாக மோத முடியாது. இந்த மாதத்துலேருந்து அடுத்த 3 வருஷம் இல்லை, அடுத்த 7 வருஷம் உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நேரம். வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். இப்போத்துலேருந்து கவனப்பட வேணாம். இன்னொரு 3 வருஷம் கழிச்சு தான். இப்போ இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார் கடுமையான வெற்றிகள்? நீங்கள் முயற்சியே பண்ண வேணாம், தானாக வெற்றி உங்களை தேடி வரும். ஆனால் முயற்சி பண்ணால் தான் அது நிலச்சி நிற்கும். டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெற்றி வந்துடும், பாசிட்டிவ் விஷயங்கள் வந்துடும். அதை தக்க வச்சுக்கணும், அதை காப்பாற்றிக்கணும். அப்படின்னா நீங்கள் வேலை பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. படிக்கிற குழந்தைகள், இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகள் பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பாஸ் பர்சன்டேஜை ஹைப்படுத்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் படித்தாதான். நீங்கள் சாதாரணமாக எழுதினாலே பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் படித்தீங்கன்னா சென்டம் வாங்கலாம், டிஸ்டிங்ஷன் வாங்கலாம். இந்த மரியாதை கிடைப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். இந்த மகர ராசியில் பிறந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நற்செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் இந்த ராசியில் பிறந்தவங்க சிஏ எக்ஸாம் எழுதினாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களுடைய பெயர் செல்வாக்கை உயர்த்தும். உங்களுடைய பெயர் ரெக்கார்டில் கிரியேட் ஆகும். அப்பேற்பட்ட யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் மகர ராசி நண்பர்கள் வளர்ச்சி வரும்போது பணிவு வர வேண்டும். அதனால் நிதானத்தை கடைபிடியுங்கள், நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாக இருங்கள். குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி மேலே தூக்கி விடுங்க. அவர்களால் அவர்களுக்கு அவங்க நன்றி மறந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கு, மார்ச் மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த பரிகாரத்தையே சொல்லலாம். இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், முருகன் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா தந்தைக்கே உபதேசம் செய்தவன் உங்களுக்கும் உபதேசம் செஞ்சு உங்களை நல்வழிப்படுத்தி தவறான பாதையில் செல்லாமல், அதாவது மனசு டைவர்ட் ஆகாமல், உங்களுடைய கர்மா எதுவோ அதை மட்டும் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சுவாமிமலை முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருந்து வெற்றியை தரும்.